வணக்கம்ண்ணா. நாளைக்கு பார்க்கலாம். ஐயா, என்னம்மா, ஏதாவது பணம் வேணுமா? என் பேத்தி கௌரிய காணுங்க ஐயா. ஐயா, போலீஸ் கிட்ட சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஐயா. கௌரியா காணுமா? ஒரு நிமிஷம். எஸ்ஐ, எங்க அனாத ஆசிரமத்துல கௌரின்ற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவளை ஏன் முன்னாடி கொண்டு வரணும். உங்களால முடியுமா இல்ல எஸ்பி கிட்ட பேசவா? சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பேசிட்டேன்ல. உங்க கௌரி நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பாம்மா. ஒரு நிமிஷம், இந்த பணத்தை வச்சுக்கோங்கம்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்ப வெளியே போறேன், நீங்க போங்க. வண்டி எடு. அம்மா கீதா எங்க இருக்கம்மா? அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. நரேஷ்க்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். எங்கடி ஓட பாக்குற? எங்க ஓடுற? சொல்றல நில்றி, கைய மாட்டா. ஐயா, கௌரி, ஐயா, என்ன அவங்க அனாத ஆசிரமத்துல இருந்து மயக்க மருந்து கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க ஐயா. என்ன நீங்க தான் காப்பாத்தணும் ஐயா. நான் பாத்துக்கிறேம்மா. கௌரி, ஐயா, நான் எங்க பாட்டி கிட்ட திரும்பி போயிடுறேன் ஐயா. சரி, உனக்கு எதுவும் ஆகாதுமா, நீ போ. தேங்க்ஸ் ஐயா. ஏண்டா, அந்த பொண்ணை பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி தாய்ப்பாலுக்காக பசுமாட தேடி போற மாதிரி இல்ல? ஆமாண்ணா. என்னண்ணே, நம்மால கொன்னுட்டீங்க? இவன் குழந்தைங்களை கடத்திட்டு வர வீடியோ எனக்கே வந்துருச்சு. வேற என்ன பண்றது? இவன் மாட்டிக்கிட்டானா நம்ம கதையும் முடிஞ்ச மாதிரி தான். யாருன்னு அனுப்புனாங்க தெரியலடா. அது எங்கிருந்து வந்ததோ, ஆனா தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் டாக்டர், நமக்கு கொடுத்த ஆர்டர் படி பிளட் குரூப் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சா? 2 குழந்தைங்களோட பிளட் குரூப் மேட்ச் ஆயிடுச்சு சார். ஆர்டர் பண்ண பிரகாரம் எல்லாமே நாம டெலிவரி பண்ணிடலாம் சார். சரி, தேங்க்யூ சார். என்னடா இங்க இந்த நாத்தம் நாருது? டேய், இன்னுமே இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, இந்த நாத்தம் நாருது? அது போலீஸ் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா. நீங்க ஏசிபி கிட்ட எதனா சொன்னீங்கன்னா பார்த்து செய்வார்ண்ணா. நான் பாத்துக்கிறேன், விடு. சரிண்ணா. டேய், மும்பைல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வரீங்கல்ல, அவங்க நம்ம கிட்டே 2-3 வருஷம் இருந்துடுறாங்க. இப்படி போனா எப்படி? டீல் கரெக்டா முடிய மாட்டேங்குதுண்ணா. இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேண்ணா. அடடடடடா, இப்பெல்லாம் நமக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்கல்லடா. ஆல்ரெடி இங்க ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு நான் ஏற்கனவே இங்க டென்ஷன்ல இருக்கேன். நீ இன்னொரு வீடியோ எடுக்கிறியா? டெக்னாலஜி உனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்காதே, எங்களுக்கும் தெரியும்டே மிஸ் லலிதா. நீ என் பர்த்டேக்கு வந்தப்பவே எனக்கு உன் மேல டவுட் வந்துச்சு. அப்பவே நான் என் பசங்க கிட்ட சொன்னேன், இவன் மேல எதுக்கும் ஒரு கண்ணு வைங்கடான்னு. உங்க மீடியாக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்கள மாதிரி மனுஷங்கள வாழ விட மாட்டீங்களா? உனக்குள்ள மனுஷன் ஒருத்தன் இருக்கானா? அனாதை குழந்தைங்களோட உடல் உறுப்புகளை வித்து பொழப்பு நடத்துறவன் நீ. மனுஷங்கிற முகமூடிய போட்டுட்டு இருக்க மிருகம்டா நீ. மிருகம். ஐ லைக் இட். எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை நீ பாக்குறியா?